ஒரு அழகான கிராமத்தில் துணிக்குருவியும் அவளுடன் கணவர் ஜோஜோ குருவியும் அவளுடன் குழந்தைகள் சிட்டுவும் மிட்டுவும் ஒரு அழகான வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள். சிட்டுவும் மிட்டுவும் பந்தை வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். துணிக்குருவி, ஜோஜோ, இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் போய் காட்டில் உணவு சேகரிச்சுட்டு வரீங்களா என்று கேட்டாள். அதற்கு ஜோஜோவோ, ஐயோ துணிக்குருவி, நீயே போய் உணவுகளை சேகரித்து கொண்டு வா, நான் வீட்டிலேயே இருந்து குழந்தைகளை பார்த்து கொள்கிறேன் என்று ஜோஜோ குருவி கூறியது. பிறகு துணிக்குருவி, சரி, நம் குழந்தைகளுக்காகவாது நம்மளே போய் உணவு எடுத்துட்டு வரலாம் என்று சொல்லி துணிக்குருவி காட்டிற்குள் சென்றது. ஜோஜோ குருவியோ மிகவும் சோம்பேறியானது. துணிக்குருவி சென்றவுடன் குழந்தைகளை பார்த்து கொள்ளாமல் படுத்து தூங்கிவிட்டது. துணிக்குருவி ஒரு மரத்தின் மேல் ஏறி அனைத்து பழங்களையும் பறித்து போட்டாள். பிறகு அந்த பழங்களை ஒரு கூடையில் நிரப்பினாள். அந்த பழக்கூடையை வீட்டிற்கு கொண்டு வந்தாள். வீட்டிற்கு வந்தவுடன் பழங்களை எடுத்து குழந்தைகளுக்கும் ஜோஜோ குருவிக்கும் பழங்களை கொடுத்துவிட்டு அந்த கூடையை எடுத்து ஒரு மேசையின் மேல் வைத்தாள். இப்படியே சில நாட்கள் போனது. ஒரு நாள் காலை பொழுது விடிந்தவுடன் துணிக்குருவி ஜோஜோவிடம், ஜோஜோவே, இன்று எனக்கு உடல்நிலை சரியில்லாதது போல் தோன்றுகிறது. இன்னைக்கு நீ போய் காட்டில் உணவு எடுத்துட்டு வரியா என்று கேட்டாள். அப்பொழுதும் ஜோஜோ, ஐயோ துணிக்குருவி, நான் வந்துட்டான், குழந்தைங்களை யார் பார்த்துக்குவா, நீயே போய் எடுத்துட்டு வா என்று கூறியது. பிறகு ஜோஜோ குருவி வழக்கம் போல் படுத்து தூங்க ஆரம்பித்தது. துணிக்குருவியோ காட்டில் பழங்களை எடுத்துக்கொண்டு வரும் வழியில் மழை பெய்ய ஆரம்பித்தது. மழையில் துணிக்குருவி நன்றாக நனைந்து விட்டாள். வீட்டிற்கு வந்தவுடன் பழக்கூடையை ஒரு மேசையில் வைத்துவிட்டு துணிக்குருவி படுத்து விட்டாள். அப்பொழுது மிட்டு துணிக்குருவியிடம் வந்து, அம்மா, உங்களுக்கு என்ன ஆயிற்று? ஏன் இப்படி படுத்து விட்டீர்கள் என்று கேட்டாள். அதற்கு துணிக்குருவியோ, மிட்டு, இன்னைக்கு காட்டில் பழங்களை எடுத்துட்டு வரும்போது மழை பெய்தது. அதில் நான் நல்லா நனைஞ்சிட்டேன். எனக்கு சளி பிடிச்சிருக்கு என்று கூறினாள். அப்பொழுது ஜோஜோ, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன் துணியே, நீ நன்றாக படுத்து ஓய்வு எடு என்று சொல்லிவிட்டு ஜோஜோ டாக்டரை கூட்டி வந்தான். டாக்டர் துணிக்குருவியை செக் பண்ணி பார்த்துவிட்டு, இந்த மாத்திரையை 2 முறை போட்டால் சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டு டாக்டர் சென்று விட்டார். பிறகு ஜோஜோ துணிக்குருவியை எழுப்பி, இந்த மாத்திரையை போட்டுவிட்டு படு துணிக்குருவியே என்று கூறியது. பிறகு துணிக்குருவியும் எழுந்து அந்த மாத்திரையை போட்டுவிட்டு படுத்தாள். மறுநாள் விடிந்ததும் ஜோஜோ குருவி உணவு தேடுவதற்காக காட்டிற்குள் சென்றது. ஆனால் ஜோஜோ குருவிக்கு எப்படி உணவு எடுப்பது என்று தெரியவில்லை. அங்கும் இங்கும் திரிந்து கொண்டே இருந்தது. பிறகு ஒரு மரத்தில் பழங்களை பார்த்தது. அந்த பழங்களை பறித்து ஒரு கூடையில் வைத்தது. பழங்கள் அனைத்தையும் பறித்து கூடையில் வைத்து கொண்டு வீட்டிற்கு செல்லலாம் என்று காட்டு வழியாக ஜோஜோ குருவி நடந்து வந்தது. அப்பொழுது சோட்டு கிளி அங்க வந்தாள். ஜோஜோவே, துணிக்குருவியை காணவில்லை, இன்று நீ வந்திருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு ஜோஜோவோ, இல்லை சோட்டு கிளியே, நேற்று மழை பெய்ததில் துணிக்குருவி நன்றாக நனைந்து விட்டாள். அதனால் அவளுக்கு சளி பிடித்து விட்டது. அதனால்தான் இன்று நான் பழங்களை எடுத்துவிட்டு செல்லலாம் என்று காட்டிற்கு வந்தேன். நானும் வரவில்லை என்றால் குழந்தைகள் பசியோடு இருப்பார்கள் என்று ஜோஜோ குருவி சோட்டு கிளியிடம் கூறியது. அதற்கு சோட்டு கிளியோ, நீ முதலிருந்து துணிக்குருவிக்கு உதவியாக இருந்திருந்தால் துணிக்குருவிக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அல்லவா என்று ஜோஜோவை பார்த்து கேட்டது. ஜோஜோவும், நான் இனி ஒருபோதும் துணிக்குருவிக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டேன். நான் இனிமேல் துணிக்குருவிக்கு உதவியாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றது. இதை அனைத்தையும் காலுக்காகம் பார்த்து கொண்டிருந்தது.
அப்பொழுது காலுக்காகம், ஓ அப்படியா, இன்னைக்கு தான் முதலாக காட்டுக்குள்ளே வந்து உணவு எடுத்துகிட்டு போறியா, அப்போ உன்னை கண்டிப்பாக ஈஸியாக உன்னை மிரட்டி அந்த பழங்களை நான் பறிச்சுக்குவேன் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தது. பிறகு ஜோஜோ அந்த கூடையை எடுத்து வீட்டிற்கு செல்லலாம் என்று ஒரு வழியில் வந்தது. அப்பொழுது காலுக்காகம், ஏய் இங்கே பாரு, அந்த பழக்கூடையை என்னிடம் கொடுத்துவிடு, இல்லையென்றால் நீ அவ்வளவுதான் என்று காலுக்காகம் ஜோஜோ குருவியை மிரட்டியது. ஜோஜோ குருவியும் பயந்து கொண்டு அனைத்து பழங்களையும் மொத்தமாக கூடையோடு காலுக்காகத்திற்கு கொடுத்துவிட்டது. காலுக்காகமும் அந்த கூடையை எடுத்துக்கொண்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்து ராணிக்காகத்திடம் இப்படி கூறியது. இங்கு பார்த்தாயா ராணிக்காகமே, ஜோஜோ இன்றுதான் முதலாக பழங்களை தேடி காட்டிற்குள் வந்தானாம். நான் அதனை மிரட்டி இந்த கூடையை இங்கு கொண்டு வந்து விட்டேன் என்று காலுக்காகம் ராணிக்காகத்திடம் கூறியது. ராணிக்காகமோ, ஓ அப்படியா காலு, நல்ல வேலை செய்தீர்கள், மழை வருவது போல் இருக்கிறது, அதற்குள் வீட்டிற்கு பழக்கூடையோடு வந்து விட்டீர்களே என்று 2 காகங்களும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தது. ஜோஜோ குருவி வீட்டிற்கு சென்றான். அப்பொழுது குழந்தைகள் 2 பேரும், அம்மா எங்களுக்கு மிகவும் பசிக்கிறது அம்மா என்று கேட்டார்கள். துணிக்குருவியோ ஜோஜோ குருவியை பார்த்து, என்ன ஜோஜோ குருவியோ, பழங்களை எடுத்துதானே வர சொன்னேன், நீ இப்படி வெறும் கையில் வந்திருக்கிறாய், குழந்தைகள் வேற பசிக்கிறது என்று கேட்கிறார்கள், மழை வேற வருவது போல் இருக்கிறது, இப்பொழுது எங்கு சென்று பழங்களை நான் எடுத்து வருவேன் என்று துணிக்குருவி ஜோஜோ குருவியிடம் கேட்டாள். அதற்கு ஜோஜோ குருவியோ, இல்லை துணிக்குருவியே, நான் ஒரு கூடை நிறைய பழங்களை பறித்து அந்த வழியாக எடுத்து வந்தேன், அப்பொழுது காலுக்காகம் வந்து அந்த கூடை மொத்தத்தையும் வாங்கி கொண்டு சென்றது என்று நடந்த அனைத்தையும் துணிக்குருவியிடம் கூறியது. அப்பொழுது துணிக்குருவி, அந்த காகங்கள் இப்படியா செய்தது, வாங்க நம்ம போய் கேட்டுட்டு வரலாம், நம்ம குழந்தைங்க வேற பசியோடு இருக்கிறாங்க என்று சொல்லி ஜோஜோவும் துணிக்குருவியும் காலுக்காகத்தின் வீட்டிற்கு சென்றார்கள். அப்பொழுது காலுக்காகமே வெளியே வா என்று கூப்பிட்டார்கள். காலுக்காகமும் ராணிக்காகமும் வெளியே வந்தார்கள். ஏன் இவ்வாறு செய்தீர்கள், என் குழந்தைகள் பசியோடு இருக்கிறார்கள், எங்களிடம் இருந்து பறித்த அந்த பழக்கூடையை கொடுங்கள் என்று துணிக்குருவி கேட்டாள். அதற்கு காலுக்காகமோ, அதெல்லாம் தர முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு காலுக்காகமும் ராணிக்காகமும் வீட்டிற்குள் சென்று விட்டார்கள். பிறகு ஜோஜோ குருவி துணிக்குருவியிடம், துணிக்குருவியே, நீ வீட்டிற்கு சென்று பசங்களை கவனமாக பார்த்துக்கொள், நான் காட்டிற்குள் சென்று மழை வருவதற்குள் ஏதாவது பழங்களை எடுத்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு ஜோஜோ மறுபடியும் காட்டிற்குள் சென்று விட்டான். அந்த காட்டிற்குள் போய் பார்த்தவுடன் ஒரு பெரிய மாம்பழ மரம் இருந்தது. அடடா, இன்று மழை வருவதற்குள் இந்த மாம்பழங்களை பறித்து வீட்டிற்கு எடுத்து செல்லலாம், குழந்தைகள் இன்று நன்றாக சாப்பிடட்டும், நாளை மறுநாள் வந்து மற்ற பழங்களை பறித்து கொள்ளலாம் என்று நினைத்து ஜோஜோ குருவி ஒரு கூடை நிறைய மாம்பழங்களை எடுத்துக்கொண்டு, இன்று இது போதும், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தது. திடீரென, அடடா, மழை வருவது போல் இருக்கிறதே, நாம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கும், அதை கடந்தோம்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் என்று பேசிக்கொண்டு ஒரு ஆற்றை கடந்து வீட்டிற்குள் சென்றது. குழந்தைகள் மிகவும் பசியோடு வாடி இருந்தார்கள். ஜோஜோ குருவி, இந்தா துணிக்குருவியே, இந்த மாம்பழங்களை குழந்தைகளுக்கு கொடு என்று கூறியது. அப்பொழுது துணிக்குருவியோ கிட்டுவிற்கும் மிட்டுவிற்கும் மாம்பழங்களை எடுத்து கொடுத்தது. ஜோஜோ குருவிக்கும் மாம்பழங்களை எடுத்து கொடுத்தது. பிறகு அந்த மாம்பழ கூடையை ஒரு மேசையின் மேல் எடுத்து வைத்தது. பிறகு ஜோஜோ குருவி, துணிக்குருவியே, இந்த மாம்பழத்தை நீ சாப்பிடு என்று பாசமாக கொடுத்தது. துணிக்குருவியும் அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டது. பிறகு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மாம்பழங்களை சாப்பிட்டார்கள். சிட்டுவும் மிட்டுவும் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிட்டு, அம்மா இங்கே வந்து பாருங்களேன், மேகங்கள் எப்படி சூழ்ந்து வந்திருக்கிறது என்று, மழை வருவது போல் இருக்கிறது அம்மா என்று துணிக்குருவியிடம் கூறினாள். மிட்டுவும் அதற்கு, ஆமாம் அம்மா, மழை துளி விழுகிறது, மழை பெய்யக்கூடும் என்று நினைக்கிறோம்.
என்று இருவரும் மாறி மாறி மழை பெய்ய போகிறது என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்லிய சில நிமிடத்திலேயே மிகவும் பெரிய மழையாக பெய்தது. அம்மா, மிக ஜோரா மழை வருதுமா, இங்கே வந்து பாருங்களே என்று கூப்பிட்டார்கள். துணிக்குருவியோ, பசங்களா கவனமாக இருங்கள் என்று கூறினாள். அந்த பெரிய மழையில் துணிக்குருவியின் வீட்டு கதவை யாரோ தட்டினார்கள். யார் என்று துணிக்குருவி வெளியில் வந்து பார்த்தாள். அங்கு காலுக்காகம் நின்று கொண்டிருந்தது. காலுக்காகம் துணிக்குருவியை பார்த்து, துணிக்குருவியே, என் வீட்டின் மேற்கூரை இடிந்து விட்டது. அதில் என் குழந்தை மாட்டிக்கொண்டான். நீ வந்து உதவி செய்கிறாயா என்று கேட்டது. அதற்கு துணிக்குருவியும் உடனடியாக, இதோ நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கும் புஜ்ஜி புறாவையும் சோட்டு கிளியையும் கூட்டிக் கொண்டு காலுக்காகத்தின் வீட்டிற்கு பறந்து சென்றது. 4 பேரும் காலுக்காகத்தின் வீட்டை அடைந்தார்கள். அந்த இடிந்த மேற்கூரைக்கு அடியில் காலுக்காகத்தின் குட்டி காகம் மாட்டிக்கொண்டிருந்தது. அப்பொழுது ராணிக்குருவி ஒரு கட்டையை எடுத்து அந்த பக்கம் போட்டாள். சோட்டு கிளியும் வந்து மற்றொரு கட்டையை எடுத்து பின்வழியாக போட்டாள். அனைவரும் சேர்ந்து குட்டி காகத்தை காப்பாற்றி விட்டார்கள். பிறகு ராணி காகமும் காலுக்காகமும் குட்டி காகத்தை அரவணைத்து கொண்டார்கள். அப்பொழுது துணிக்குருவி, ஐயோ, மழை மிகவும் வேகமாக வருகிறது, நீங்கள் அனைவரும் என் வீட்டிற்கு வந்து விடுங்கள் என்று சொல்லி அங்கு இருந்த அனைவரையும் அவளோட வீட்டுக்கு அழைத்து சென்றாள். அப்பொழுது புஜ்ஜி புறாவும் சோட்டு கிளியும், சரி துணிக்குருவியே, நாங்கள் வீட்டிற்கு சென்று வருகிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். பிறகு துணிக்குருவி குட்டி காகத்திற்கு சாப்பிடுவதற்காக ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து கொடுத்தாள். குட்டி காகமே, நீ பயப்பட வேண்டாம், உன்னை நாங்கள் காப்பாற்றி விட்டோம், நீ இந்த பழத்தை சாப்பிடு என்று அன்பாக கொடுத்தாள். பிறகு கிட்டுவும் மிட்டுவும் குட்டி காகத்தோடு விளையாடினார்கள். அப்பொழுது காலுக்காகம் ஜோஜோ குருவியிடம், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மனமாற மன்னிப்பு கேட்டது. அதற்கு ஜோஜோ குருவி, பரவாயில்லை காலுக்காகமே, நான் அதனை மறந்துவிட்டேன் என்று பெருந்தன்மையாக கூறியது. குழந்தைகளா, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், ஒருவர் நமக்கு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அவர் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு உதவி செய்வதுதான் நல்ல பழக்கம் என்று துணிக்குருவி குட்டி குழந்தைகளுக்கு கூறினாள்.